இயேசுவின் நாமத்தினாலே நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். எங்களை உயிர்ப்பித்து வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். இந்த இன்னைக்கு கிறிஸ்துவத்தில் என்ன பிரசங்கிக்கப்படுகிறதுனா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி ஆசீர்வதிப்பார்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டால், நீங்கள் பரிசுத்தமாகாமல், இயேசுவை தேடாமல், வசனத்தின்படி நடக்காமல், ஜெபிக்காமல், ஆனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மக்களும் துடிக்கிறாங்க. போதனையும் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று இருக்கிறது. நான் நன்றியோடு கூட தூக்கிறேன். இந்த உலக ஆசீர்வாதத்திற்காக தேவன் வரவில்லை. ஆனால் உலகத்தில் எல்லா தேவையும் சந்திப்பது தேவனுடைய கடமையாக இருக்கிறது. நன்றியோடு கூட துதிக்கிறேன். நீங்கள் ரொம்ப அநேகர் போதிக்க கேட்டிருக்கேன். நான் காரு பங்களாவோட இருக்கிறேன், நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் பைபிளில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பவுலையோ பேதுருவியோ இப்படி அலலியா பகட்டான வாழ்க்கை வாழ்ந்து என்னுடைய ஆசீர்வாதம் தேவன் தந்த ஆசீர்வாதம்னு அவங்க பிரஸ்தாபம் பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ உள்ள போதனைகள் பூராமே அதிகமான செல்வங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று போதிக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. என்னென்னா, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான், அவன் செல்வ சீனமானாய் இருந்தான்லாம் வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சிலுவை வழியாய் மக்களுக்கு கிடைக்கும்னு வேதம் சொல்லுகிறது. அவன் அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தான். அவன் நியாயப்பிரமாண மனுஷன், நியாயப்பிரமாணத்துக்குள்ளபடி நடந்து மனுஷீக பிரமாணத்தில் நடந்தான். ஆனால் மனுஷீக ஆசீர்வாதம், ஏகப்பட்ட கழுதைகளும் பொன்னும் வெள்ளியும் அல்லலுயா உலக ஆஸ்திகளும் பெருகி இருந்தது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில். ஆனால் இயேசுநாதரை பொறுத்தவரையில் அவர் கையில் 10 பைசா இல்லை, அந்த மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னாரு. ஆனால் பவுல் எழுதும்போது என்னாரு, நான் இதுவரை பரதேசியாக தான் இருக்கேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் பவுலும் எழுதுகிறார். அப்போ எப்படித்தான் வாழ அப்படின்னு சொன்னால் பவுல் எழுதுகிறார், அல்லேலூயா, நன்றியோடு நான் ஒன்றும் இல்லாதிருந்தும் எல்லாம் உடையவனாய் இருக்கிறேன், நான் தரித்திரன் என்று பெயர் பெற்றிருந்தும் ஐஸ்வர்யவனாய் இருக்கிறேன். நான் அப்படியே அந்த கொரிந்தியர் 6ஆவது அதிகாரத்தில் வரும். இது இந்த இயேசுநாதருடைய ஆசீர்வாதம் விசுவாசத்தை விதைத்தார். என்ன விதைத்தார்னா, நீங்கள் விசுவாசத்தினாலே ஐஸ்வர்யனாகும்படி அவர் தரித்திரரானார். நீங்கள் ஐஸ்வர்யனாக வேண்டியதுன்னா கையில் பணங்களை வச்சுட்டு, பணம் பயங்கரமான ஆபத்து. இன்னைக்கு அநேக ஊழியங்கள் வீழ்ச்சியின் காரியம் பூராமே பணத்தின் அடிப்படையிலாம். இனி எங்கே பாருங்கள், பணத்தின் அடிப்படையிலாம் ஊழியங்கள் பூராமே வீழ்ச்சி அடைந்தது. பெரிய பெரிய ஊழியர்கள் எல்லாம், நான் இதுக்கப்புறம் இயேசுநாதரே பொய்ன்னு சொல்லிட்டு போயிட்டார். போன 2 வாரத்துக்கு முந்தி லெனின் ஒரு ஊழியக்காரர் எப்பவுமே நான் யூடியூப்பில் பார்ப்பேன், நல்ல செய்திகளை கொடுப்பார். ஆனால் அவருக்கு இப்போ அவர் கடைசியில் ஒரு வீடியோ போட்டார். வீடியோவில் சொல்லிட்டு போகிறார், இயேசுநாதருங்கிறதே பொய், அது முன்னுக்கு பின் மரணம் இருக்குது, அவர் வாழ்க்கையே சரியில்லை, அதனால் நான் அந்த கிறிஸ்துவத்தை விட்டு விலகிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இப்படி ஏகப்பட்ட பேர், வரிசையாக ஏகப்பட்ட பேர் போயிட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்க மையமாய் வைத்து வாழ்ந்தது பணத்தை, விசுவாசத்தை அல்ல. நீங்கள் பணம் செய்யக்கூடாத அநேக காரியங்களை விசுவாசம் செய்யும். ஆனால் விசுவாசத்தில் பலப்படுத்த தான் இயேசு கிறிஸ்துவே வந்தார். ஆனால் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவர்கள், அல்லேலூயா, பண பிரியர்கள், அல்லேலூயா, வீழ்ச்சி அடைவது நிச்சயம். அநேக ஊழியங்கள், ரொம்ப ரொம்ப ஊழியங்கள்லாம் பணத்தை அடிப்படையாக தான் ஊழியம் செய்து வீழ்ச்சி அடைந்தது. பணம் தான்னு. அதனால இது நாள் வரையும் பணத்தை மையமாக வைக்கிறது கிடையாது, பணத்தை குறித்து பேசுறதும் கிடையாது. அநேக ஊழியங்கள், அல்லேலூயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன். ஒரு ஊழியக்காரன் பிச்சைக்காரனாக வருவான், ஊழியம் செய்வான், 4 பைசா கிடைக்கும், கொஞ்சம் பணங்கள் வந்த உடனே பணத்தை பார்ப்பான், ஆத்மா விட்டுருவான். விட்ட உடனே கொஞ்ச நாள் பணம் பெருகிட்டே இருக்கும். டக்குன்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தின் மேலே இருக்கிற மோகமானது, அல்லேலூயா, அநேக பாவங்களை செய்ய வைத்து வீழ்ச்சி அடைஞ்சிடும். இன்னைக்கு ஜான் ஜெபராஜிங்கிற அவர் கூட இன்னைக்கு வீழ்ச்சியில் இருக்கார். எங்கே இருக்காருன்னே தெரியல. பணமும் மோகமும் இச்சைகளும். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, வேத அடிப்படையில் நீங்கள் பணத்தை வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும். பணம் உங்களை ஆளக்கூடாது, நீங்கள் தான் பணத்தை ஆள வேண்டும். அதுக்காக வேண்டி ஐஸ்வர்யன் ஆகக்கூடாதுன்னெலாம் சொல்லலை. நீ வர்ற விசுவாசத்தில் வராது யாவும் பாவமே.
விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆவிக்குரிய தன்மையில் நீங்கள் விசுவாசத்தின் மூலமாக தான் எல்லா காரியங்களையும் நடப்பிக்க வேண்டும். நான் அப்படி தான் நடப்பித்தேன். கல்யாணங்கள், அல்லலியா மரணங்கள், அல்லலியா மற்ற பெரிய பெரிய காரியங்களை விசுவாசத்தின் அடிப்படையில் தான் செய்ய தேவன் வழிவாசல்களை திறந்தார். அதனால் இந்த பழைய ஏற்பாடு போதனையும் புதிய ஏற்பாடு போதனையும் அப்படியே குழப்புறாங்க மக்கள். பழைய ஏற்பாடு போதனை எல்லாமே இந்த பூமியிலே வாழ்வதற்காக, மாம்சத்தில் வாழ்வதற்காக சட்ட திட்டங்கள், அல்லையா இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களுக்காய் உள்ள காரியங்கள் தான் பழைய ஏற்பாடு காரியங்கள். ஆனால் புதிய ஏற்பாடு காரியங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்கக்கூடியவைகள். இதை அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணது வந்து இயேசு கிறிஸ்து. அவர் 3 வருஷம் வாழ்ந்து காமிச்சு மாம்சத்துக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளாய் மாற்றி காண்பித்தார். அதனால் இருக்கிறதை இல்லாத இருக்கிறது போல் அழைக்கிறவர் இயேசு கிறிஸ்து. நீ அவர் செய்ய போகிறதை கண் காணவும் இல்லை, காதால் கேட்கவும் இல்லை, இருதயத்தால் உணரப்படவும் இல்லை. அநேக காரியங்கள் அல்லையா கிறிஸ்துவத்தில் உள்டா நடக்கிறத பார்த்து அநேகர் வீழ்ச்சி அடைகிறார்கள். நான் 90 கிறிஸ்துக்குள்ளே வந்தேன். இந்த 90 வரும்போது அநேகர் இந்த ஜிப்பா போடுறது, இந்த வேஷ்டி கட்டுது, ஒயிட் வேஷ்டி கட்டுது தான் அதான் சரியான பக்தி அல்லது அல்லையா நன்றியோடு கூட துதிக்கிறேன் கிறிஸ்துவத்தின் தன்மை அப்படின்னு பிரதிபலித்தார்கள். நான் இப்போ சொல்லுவேன் அது வேஷம் என்று பிரதிபலித்தார்கள். காலில் செருப்பு போடாமல் நடக்குது, காவி வேட்டி உடுத்துறது, அல்லையா தரித்திரமாக இருக்கிறது, இப்படின்னு ஒரு வேஷம் இருந்தது. இது அதில் அதாவது நான் சாதுவை போகிற இருந்தேங்கிறதுக்கு அர்த்தம் நான் அமைதியாக இருந்தேன். நான் சாதுன்னா இப்படி அல்லையா புறஜாதிகளுடைய அந்த பக்தியின் வேஷம் அல்ல. அல்லையா நீங்கள் தாடி வளர்த்து சில ஆள் தாடி வளர்த்து இயேசுநாதர் வேஷத்திலே தெரியணும்னு நினச்சாங்க நான் உள்ளே வரும் பொழுது. ஆனால் இப்போ ட்ரெண்டிங் மாறிட்டு எல்லாமே கோட்டு சூட்டு அப்படி போட்டால் தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு அநேகர் ரசிக்கப்படுவாங்க. இது வெளிக்குரிய காரியம் இல்லை, கிறிஸ்துவமே அந்தரத்தின் காரியங்கள். அந்த வெளி மாம்சத்துக்குரிய காரியங்கள் வேறு, இது ஆன்மீகம், இது அல்லது ஆத்மாக்குள்ள காரியங்கள், ஆத்மா ஈடேறக்கூடிய காரியங்கள். அநேகருக்கு இது புரியாமல் தான் மாம்சத்து காரியங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. எதை பேசினாலும் மாம்சத்து காரியங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயா எனக்கு நோய் வந்துட்டு, நோய் நீங்கணுமா? அக்கிரமங்களை மன்னித்து நோயை குணமாக்குறார். அக்கிரமங்களை பாவங்களை அறிக்கை செய், நோய் குணமாயிரும். ஆனால் இவன் என்ன, நான் தொடுதான் உனக்கு குணமாகும், அபிஷேகம் இலவசம் அப்படின்னு பேசுகிறாங்க. இதெல்லாம் பயங்கரமான தவறுகள். என்ன ஆகும்னா ஒருவரும் ஈடேறுவதில்லை, கேட்குறவனும் சரி அல்லையா போதிக்கிறவங்களும் சரி. அதனால் இந்த பகுத்து அறியக்கூடிய பலன் கிறிஸ்துவர்களுக்கு வேண்டும். ஆசீர்வாதம்னா அல்லையா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனையை கூட்டார். பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாக இருக்கிறது. அநேகர் இதெல்லாம் புரிய மாட்டேங்காங்க இயேசுவின் நாமத்தினாலே. இந்த காரியங்களில் ஒரு காரியம்தான், பயப்படாதே, எந்த காரியத்துக்கு நீ பயப்படாதே அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இந்த பழைய ஏற்பாடு பயப்படாதேக்கும் இயேசுநாதர் காலத்து பயப்படாதேக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு போதிக்கிற பயப்படாதேக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாடு பயப்படாதேன்னு சொன்னது பூராமே இந்த உலக ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக தான் தேவன் பயப்படாதே என்று சொன்னார். இயேசுநாதர் பயப்படாதே என்று சொன்னது உன்னை மாம்சத்துக்குரியவனை ஆவிக்குரியவனாய் மாற்றுவதற்காக பயப்படாதே என்று சொன்னார். அல்லையா நீ ஆவிக்குரியவனா வந்த பிறகு, உயிர் தெழுந்த பிறகு, அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு அப்புறம் உள்ள காரியங்களிலே நீ பயப்படாதேன்னு சொன்னது நீ ஆவியிலே பிசாசை ஜெயித்து அல்லையா அவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும். இந்த பூமியெல்லாம் தேவன் படைத்தது எல்லாம் வார்த்தையினால் உண்டானது, வசனத்தினால் உண்டானது. வார்த்தையினால் வசனத்தினால் இந்த பூமியை தாங்குகிறான்னு எபிரேயர்ல எழுதியிருக்கு. ஆனால் இந்த பூமி பூராமே பிசாசு ஆளுகிறான். எல்லாம் நீங்கள் பார்க்கிற யாவும் மாயையும் மனசுக்கு சஞ்சலமும் பிசாசின் கரத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். இதை எப்படி சுதந்திரிக்கணும்னா நீங்கள் பிசாசை ஜெயிச்சாதான் நம்ம சுதந்திரிக்க முடியும். கானான் தேசத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா கானான் தேசத்தில் ஒவ்வொரு அடியும் நீங்கள் யுத்தம் பண்ணி தான் ஜெயிக்க முடியும்னு ஆண்டவர் சொன்னார். இது கானான். இது நன்றியோட பரலோக ராஜ்யம் எப்படி காணானோ இதுவே பரலோக ராஜ்யம் இறங்கி இந்த பரலோக வாழ்க்கையை நீங்கள் பூமியில் வாழ வேண்டும்.
அதுக்காக தான் தேவன் பயப்படாதே என்று சொன்னார். இந்த பூமியில் பிசாசின் கிரியைகள் அதிகமாக இருக்குது. அதில் நீங்கள் ஜெயிக்கணும்னா ஆவிக்குரியவனாய் மாறணும். ஆவிக்குரிய ஆலோசனைகள் வேணும், ஆவிக்குரிய தன்மைகள் வேணும், ஆவிக்குரிய பலன் வேணும். இருந்தால் தான் நீங்கள் பிசாசை ஜெயித்து சமாதானமான வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டவர் அல்லேலூயா தரித்திரமாய் வாழ்ந்தார், ஆனால் ஐஸ்வர்யவனாக இருந்தார். பவுல் ஒன்றுமில்ல இருந்தான், ஆனால் ஐஸ்வர்யவனாக இருந்தான். நான் ஒன்றும் இல்லாதிருந்தும் எல்லாம் உடையவனாக இருக்கிறேன்னு பவுல் சொன்னார். நீங்கள் ஐஸ்வர்யனாக மட்டும்தான் அவர் தரித்திரனார், ஆனால் ஐஸ்வர்யத்துக்காக இயேசு கிறிஸ்து இல்லை. ஆவியானவர் அல்லேலூயா பெற்றுக்கொண்டு ஆவியானவர் நடத்துகிற பாதைக்கு தான் இயேசு கிறிஸ்து. நான் மரித்தேன் ஆகில் போவேன் ஆகில் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அவர் நடத்தி உங்கள் பலவீனங்களை அல்லேலூயா சிலுவையிலே சுமந்திருக்கிற இயேசுவை காண்பித்து பலவீனனை பலப்படுத்தி இந்த பூமியிலே சமாதானமான வாழ்க்கை வாழச் செய்வார். பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகுதான். எவ்வளவு நீங்கள் பூமியில் இயேசுவை நம்பி சமாதானமாய் வாழுகிறீங்களோ அதான் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகக்கூடிய காரியங்கள். நீங்கள் பூமியில் சமாதானம் இருந்தீங்கன்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு ஆக மாட்டீங்க, ஆகலைன்னு அர்த்தம். நீங்கள் பூமியில் சமாதானத்தை பெறணும், சந்தோஷத்தை பெறணும். உங்கள்கிட்ட பேசுகிறவர்கள் இயேசுவை காண வேண்டும், உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் கிறிஸ்துவாய் மாற வேண்டும். நீங்கள் எவ்வளோ தூரம் இயேசுவாய் மாறியிருக்கீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் சமாதானம், மகிழ்ச்சி, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் எவ்வளோ தூரம் கனி கொடுக்கிறவர்களோ அதுதான் உங்கள் சமாதானத்தின் அடையாளங்கள். இதெல்லாம் காரியங்கள். இந்த காரியங்களை புரிந்து கொள்ளாமல் தான் அநேகர் அல்லேலூயா சமாதானம் என்று சொல்லி சமாதானம் இல்லாமல் பூமியில் வாழுகிறார்கள் கிறிஸ்தவர்கள். அதனால் தேவன் சொன்ன பயப்படாதே அல்லேலூயா இந்த 3 காரியங்களை தான் உங்களுக்கு விவரித்து காண்பிக்க போகிறேன். ஆபிரகாமை குறித்து பயப்படாதேன்னு சொன்னார், அவர் எதற்காக சொன்னார்? சீசர்களை குறித்து இயேசு பயப்படாதே என்று சொன்னார், எதற்காக சொன்னார்? பவுலை குறித்து இயேசு கர்த்தர் பயப்படாதே என்று சொன்னார், எதற்காக சொன்னார்? நீங்கள் எப்படி பயப்படாமல் இருக்கணும்? இந்த பூமியில் எல்லாம் பயம்தான். அநேகர் ஆவியை பெற்றிருக்கேன், அபிஷேகத்தை பெற்றிருக்கேன், வசனத்தை பெற்றிருக்கேன், நான் ரெவரண்டு எல்லாம் என்னெல்லாமோ பேசுகிறாங்க. ஆனால் உள்ள பயம், உள்ள பண ஆசை. பண ஆசை பில்டிங்கை போட்டு கட்டிகிட்டே இருக்காங்க. பில்டிங் எதுக்கியா? ஒரு மனுஷனுக்குள்ள கிறிஸ்துவை கட்டி எழுப்பணும். புத்தி உள்ள சிற்பாச்சாரியை போல கட்டடங்களை எழுப்பணும். எருசலேம், புதிய எருசலேம் ஒரு மனுஷனுக்குள்ள கட்டி எழுப்பப்பட வேண்டும். இது பணத்தினால் கட்டப்படக்கூடிய காரியம் அல்ல. அல்லேலூயா. இந்த தெளிவை மாத்திரம் நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிறிஸ்துவ ஜீவியம் உங்களுக்கு சமாதானமாக போய்கிட்டே இருக்கும். இல்லைன்னா வெளியே பக்தி, உள்ள அல்லேலூயா உள்ள வேதனை, வெளியே சோத்திர பலிகள், உள்ள இச்சைகள், உள்ள வெளியே பக்தியின் வேஷம், உள்ள பண ஆசை. அப்படிதான் வாழ்கிறாங்க. ரொம்ப பேர் வாழ்கிறத பார்த்துருக்குறேன். நான் பலாயிரம் பேரை சந்தித்திருக்கிறேன். அதில் ஏழை பண்ணையார் என்ன ஏகப்பட்ட பேரை பார்த்துருக்கிறேன். ஆனால் வேதம் சொல்லுகிற சமாதானத்தை சுதந்திரித்தவர்களை ஒருவர் கூட நான் காணவில்லை. 1000 பேரில் ஒரு புருஷனை காணவில்லை, ஒரு ஸ்திரியை காணவில்லை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிட்டால் தான் புரியும். நீங்கள் ஆவிக்குரியவர்கள் மட்டும்தான் இந்த ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். ரைட். ஆபிரகாமுக்கு சொன்ன பயப்படாதே பார்ப்போம். இயேசுவின் நாமத்தினாலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமோ பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஒரு நிமிஷம். இவனுக்கு பயங்கர குறை இருக்கு. என்ன குறை இருக்குன்னா, ஏகப்பட்ட செல்வங்களை கொடுத்துட்டார் ஆண்டவர். கழுதையை கொடுத்தார், குதிரையை கொடுத்தார், ஒட்டங்களை கொடுத்தார், பொன்னை கொடுத்தார். அல்லையா செல்வ சீமான்னு 13வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. ஆனால் அவனை குறித்து சொல்லுறாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு மகாபெரிய கேடகமும் பலனுமாய் இருக்கிறேன் அப்படின்கிறார். இவன் பயத்தை நீக்குவதற்கு ஒரு வழியை தேடுகிறான். அவன் அபிஷேகத்தை தேடல, பிரசன்னத்தை தேடல, மகனை தேடலாம். நீங்க நல்ல காட்டுக்கிடுங்க. இந்த உலகத்துல உங்க சொந்த பந்தம் எல்லாம் போய் எல்லாம் வஞ்சிக்கக்கூடியவர்கள். நான் பார்த்த மட்டிலும் சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி எல்லாருமே வஞ்சிக்கக்கூடியவர்கள்.
யார் எடுத்தாலும் வஞ்சகம் தான். நீ வயசாயிட்டுன்னு பார்க்கிங்க, மாவன்ட்டு போய் நின்னா அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், எங்கள் வீட்டுக்கு வராதீங்கப்பா அப்படின்ட்டுருவான். இல்லைன்னா கோபமாக சொல்லுவான், இங்கே வராத அப்படின்ட்டுருவான். மக அழுதுகிட்டே சொல்லுவா, எப்பா என் புருஷனை இப்படி இருக்காங்க. மகாட்ட போய் கேட்டா மகா அழுதுகிட்டே சொல்லிடுவா, எங்க வீட்டுக்கு வராதன்னு. அண்ணன் தங்கச்சியை வஞ்சிப்பான், தங்கச்சி அண்ணனை வஞ்சிப்பான். இது பயங்கர கொடிய உலகம். ஆனா இவன் மகனை நம்புதான். யாரு? ஆபிரகாம். ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு கேடகம் படமா இருக்கேன், அவன் எனக்கு மகன் தான் வேணும். அடுத்தால என்ன எழுதி பாருங்க. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர்? அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய ஆமென். இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். அதுக்கு இன்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். அவன் திரும்பவும் அந்த ஆண்டவர் உலகத்தின் தன்மையை விட்டு வெளியே வரல. வேதம் சொல்லுது, நீங்க இந்த புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா, பிள்ளை பெறாத மலடியை நீ மகிழ்ந்து கழிவுறு, 1000 பிள்ளைகள் பார்க்க நான் சிறந்தவன் அப்படிங்கிற ஆண்டவர். ஆனா அவன் பிள்ளைதான் ஆனுமா. அல்லேலூயா. எத்தனை பிள்ளைகள் தாய் தாப்பனை கொண்டு போய் அல்லேலூயா முதியோர் இல்லத்துல சேர்க்காங்க தெரியுமா? சேர்த்துறாதப்பா. நிறைய பேர் நான் ஊழியத்தின் பாதையில் பார்க்கல. ஐயா வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லிட்டாயா போனப்பா, பயங்கர ரொம்ப பேர் உள்ள இருக்கிறாங்க, அப்படியே அழுறாங்க. கிறிஸ்தவர்கள், இயேசுவை சேவிக்கிறவர்கள். என்ன பிள்ளை? ஆண்டவரை விட பெரிய பிள்ளையா? அதுல இல்லையா? ஆண்டவர் அப்பவும் விடலை. என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, ஆமென், இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, ஆமென், உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியானவன் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், ஆமென், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஆமென். போதும். இங்க இப்ப பிரச்சனை என்னன்னா, என்னை நம்புகிற அவன் நம்பல, நான் பிள்ளை தான் நம்புதாம்மா. அல்லேலூயா. ரைட், பிள்ளையை நம்பிட்டு போ, நான் உனக்கு உத்தரவாதம் பண்ணுத, வானத்து நட்சத்திரங்களை பார், அல்லேலூயா, அவைகளை பூமியின் தூளை பார், கடற்கரை மணலை பார், அதை பார்க்கல் முன்னே ஆசீர்வதிப்பேன்னு பெருக பண்ணினார். நம்ம வரையும் ஆபிரகாமின் சந்ததி தான். அல்லேலூயா. பயப்படாதே. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ நான் ஆவிக்குரிய தன்மை சொல்கிறேன், நீ பூமிக்குரிய தன்மையை தேர்ந்தெடுக்கிறாய். இந்த ஆகார போய் சொல்லிடுவான். போய் அல்லேலூயா வனாந்திரத்தில் அலையும் போது புள்ள சாக கிடக்கும். உடனே ஜெபம் பண்ணுதா, உடனே ஜெபம் பண்ண டக்குன்னு அல்லேலூயா ஆண்டவர் பேச பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பயப்படாதே ஆகாரே, பிள்ளை இருக்க இடத்துல எங்க தண்ணி இருக்கே, துறவை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. இதெல்லாம் உலகத்துக்கு அடுத்த காரியங்கள். இந்த பயப்படாதே பூராமே இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்கள். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் அதுவும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு அப்புறம் உள்ள பயப்படாதே பூரா ஆவிக்குரிய காரியங்களாக மாறிடும். அல்லேலூயா. நீ பயப்படாதே, உனக்கு அல்லேலூயா இந்த இடைக்கால் பட்டணத்தில் 2 ஏக்கரை தாரேன், ஒரு மாடி போட்ட வீடை தாரேன், ஒரு 50 எரும மாடை தாரேன். ஒரு காசு வராது. பயப்படாதே, உனக்கு அபிஷேகத்தை தரேன், பயப்படாதே உனக்கு வரத்தை தரேன், பயப்படாதே உனக்கு வல்லமையை தரேன், அது போதும். அல்லேலூயா. ஆமென். முனி நாக்கு சொல்லுதா, அடி நாக்கு சொல்லுதா? அல்லேலூயா. ஏன்னா நான் ஊறிட்டோம், அப்படியே இந்த உலகத்தில் அப்படியே உலகத்தோட ஒட்டி அப்படியே பின்னி பிணைஞ்சு ஊறிட்டோம். அநேகர் என்ன இந்த வியாபாரம் பார்க்குறவங்கள பூரா பார்க்குறேன், பாவமாக இருக்குது. நான் சாபமாக நினைக்கிறேன்.
விடிய காலம் 8 மணிக்கு பட்டறையில் வந்து உட்கார்ந்தவன் நைட் 12 மணி வரை அதுக்குள்ளே உட்காந்துருக்கான். அந்த பட்டறையை விட்டு வெளியே அங்கங்கே போயிட மாட்டான். துட்டை எவனும் பிடிக்கிறான். துட்டு வர 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 குவிச்சுக்கிட்டே இருக்கான். மறுநாள் விடிய காலம் ஒரு டீ கூட குடிக்க மாட்டாங்க. அங்கே போய் ஒரு ஆள்கிட்ட பேச மாட்டாங்க. ஒரே அந்த பட்டறை தான். ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல வருடங்கள் அந்த பட்டறை தான். சாபம், பயங்கரமான சாபம். அதுவும் இஸ்லாமியர்கள் ரொம்ப பேர் அந்த இதில் கண்ணியில் தான் மாட்டிருக்காங்க. நம்ம எல்லாம் எப்படி தெரியுமா, விடிய காலம் கேனை கட்டுறது நைட் 11 மணி வரைக்கும் கேன் தான். கேனு போட்டோம் ஓட்டம் ஓட்டம் பெல் அடிக்கவும் பாலுங்கவும் ஊற்றவும் ஓடவும். ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ஆண்டவரை சேவிச்சோம், ஒரு 1 மணி நேரம் உட்காந்து சேவிச்சோம், இல்லவே இல்லை. நம்ம எங்கே இருந்து அவர் ஆள், நான் எங்கே போகிறேன், அயோத்தி போய் சாமி ராமரை கும்பிட போகிறோன்ட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க. அங்கே அந்த 10 நாள் தான். எத்தனை வருஷத்துக்கு? 10 வருஷத்துக்கு. அதுதான் அந்த 10 நாள் தான். பயங்கரமான சாபம். நீ அதுவும் அந்த துட்டு சம்பாத்தியம் பண்ண தொட விடுமானான்னு நினைக்கிறீங்களா? பார்த்துக்க, தொட்டுக்கிட்டு சாப்பிட்றாத. அவ்வளோ பெரிய பங்களா மாதிரி வீடு கட்டிருக்காங்க. பங்களாவில் எல்லா பக்கமும் உருள போகிறாங்க. ஒரு ஓரத்தில் துண்டை விரிச்சு மாத்திரம் படுத்துக்க, மெத்தையில் கூட போய் படுத்துறாத. சரி, இவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுது, நல்ல மட்டன் கிட்டன் வச்சு சாப்பிடுது. நான் அன்னைக்கு இந்த தாவீது கூட போனேன். இன்னைக்கு எத்தனை ஆடியாக விற்று? 96 ஆடு கிடாய் நாங்கள் வெட்டி விற்றுருக்கேன் அப்படின்னாரு. 96 கிடாய் ஒரு நாள் வியாபாரம் விற்றுருக்காங்க. 3 மணி வரையும் சாப்பிடலையா? வீட்டில் வந்து பார்க்க ஒரு சின்ன ஓரத்தில் ஒரு துண்டை விரிச்சு படுத்துருக்காரு. எத்தனை? 96 கிடாய் விற்றுட்டு. ஒரு கிடாய் எவ்வளவு? 15,000 20,000 இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோன்னு தெரில. 96 கிடாயை விற்றுட்டு அப்போ எவ்வளோ சம்பாத்தியம்? அந்த தோலே அவருக்கு சம்பாத்தியம் ஏகப்பட்டு. 96 தோலே எவ்வளோ ஆச்சு சம்பாத்தியம்? அவரை கூட்டு போனார் தாவீது. உள்ளே போய் பார்க்க ஒரு துண்டை வச்சு படுத்துருக்காரு. என்னையா விடிய காலத்தில் சாப்பிட்லையா? எனக்கு கடையில் சாப்பிடவும் பிடிக்காது, எனக்கு கஞ்சை காய்ச்சி ஒரு ஊறுகாயை தொட்டு சாப்பிட்டுட்டு நான் படுத்துருக்கேன். இது சாபமா இல்லையா? நான் கண்டதை தான் சொல்கிறேன். அது இல்லை கிறிஸ்துவ ஜீவியம். பயப்படாதுன்னு அவர் சொன்ன காரியம் இந்த உலக காரியத்துக்காக அல்ல. விசுவாசத்தினாலே அல்லேலூயா மலைகளை பெயர்த்தார்கள். விசுவாசத்தினாலே சாக கொடுத்தவரை திரும்ப பெற்றார்கள். இதெல்லாம் பூமியில செய்யக்கூடாதவைகள். இயேசு செய்த அநேக காரியங்கள் பூமியின் சக்தியினாலே செய்ய முடியாதவைகள். குஷ்டரோகியை சுத்தமாக்குவதோ, மரித்தோரை எழுப்புவதோ, முடவரை நடக்க செய்வதோ அல்லேலூயா செய்ய முடியாத காரியங்கள், மனுஷனால செய்ய முடியாத காரியங்கள். அதை தான் உங்களை செய்யணும்னு சொல்ல. அதுக்காண்டி தான் பயப்படாதேன்னாரு. அல்லேலூயா. ரொம்ப பேர் எனக்கு பாவமாக இருந்துட்டு, ரொம்ப பேர் பாவமாக இருந்துட்டு. இங்கே முஸ்லீம்கள் ரொம்ப பேர் இறந்தாங்க. ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு கூட கொண்டு நான் அடிக்கடி பைபிளை பற்றி நான் சொல்லுவேன், குரானை பற்றி பேசிகிட்டு இருப்போம். எல்லாருமே அகால மரணம், 1-2 தவிர. உங்கள் உள்ளூர் தானே, எத்தனை பேர் இறந்தாங்க? எல்லாருமே அகால மரணம், 1-2 தவிர. அந்த ருடிசெல்லாம் கடை வச்சுருக்கான அந்த பையன் அந்த உள்ளி வியாபாரி ஆக்சிடெண்ட்டு, இந்த வடப்பட்டார அவர் மருந்து குடி செத்துட்டார். இப்படி எத்தனை இங்கே ரொம்ப பேர். இது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவங்க சுன்னத்துக்காரர்கள் சபிக்கப்பட்டவர்கள். சாபம், பயங்கரமான சாபத்தின் தன்மைகள். இதே பாணி தான் கிறிஸ்தவர்களும். நம்மள பேரும் சொல்லும்போது நல்லா இருந்து இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்மளே பாணி தான் கிறிஸ்தவர்கள். என்ன சம்பாத்தியம்? ஏசு வேண்டாம், எனக்கு பரிசுத்தம் வேண்டாம், எனக்கு சிலுவை வேண்டாம், எனக்கு மனம் திரும்புதல் வேண்டாம், எனக்கு புதிய சிருஷ்டி வேண்டாம், பணம் வேணும், வாங்கிக்க பணத்தை, ஆனால் பணத்தை தொடாத. ஜான் ஜபராஜெல்லாம் செங்கோட்டையில் இந்த ஏஜி சபையில் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு எங்கே தெரியுமா? அநேக நாடுகளை சுற்றிட்டு வந்துட்டார். ஏன் தெரியுமா? இயேசு விட்டு மற்றதெல்லாம் இப்போ போதிச்சதுனால வந்த ப்ரௌடு. ஏகப்பட்ட பணம் கையில் கட்டியிருக்க வாட்சே 1 லட்சம் ரூபா பால் தேங்காய் வாங்கி கொடுத்தது. இல்லையா? இப்போ பிரச்சனை என்ன? பணம் வேணுமா? ஆவியானவருடைய ஆசீர்வாதமாகிய அபிஷேகம், வல்லமை, மகிமை, பிரசன்னம் இது வேணுமா? அதான் பிரச்சனை. இதில் நீ பயப்படாதீங்கன்னு 1000 தடவை சொன்னாலும் நீங்கள் பயப்பட தான் போகிறீங்க.
நான் இந்த தன்மையில் வந்து தேவன் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா உங்க வீட்டில் பணம் இருக்காது, காரியம் நடக்கும். அல்லேலூயா. பணம் இருக்காது, எல்லா காரியமும் நடக்கும். அதுவும் இன்னும் ஒருபடி சொல்ல போனால் இந்த உலக தன்மைகள் உள்ளவங்க செய்ய முடியாத காரியங்களை செய்வார். என் மருமகனை பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு 100 கலைஞ்சு போடலாமா? 10 பைசா செலவு கிடையாது, 10 பைசா கிடையாது. எத்தனை கலைஞ்சினாலும் போடலாம். ஏன்ட்ட களைஞ்சி இல்லை, களைஞ்சி இல்லை. ஆனால் அந்த விசுவாசத்தின் அமைப்பு எப்படி அமையுதுங்கிறத தான் சொல்ல வரேன். நான் மேன்மைக்காக புகழ்ச்சிக்காக சொல்லலை. இதுதான் விசுவாசத்தின் பாதை. ஆண்டவர் விசுவாசமாக மாற்றுறதை பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 48, 50, 51. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் ஆமென். அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். ஆமென். உடனே அவர் அவர்களுடைய பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவிலே ஏறினார். ஆமென். அப்பொழுது காற்று அமர்ந்தது. ஆமென். அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதாய் இருந்தபடியினால் ஆமென் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். போதும். இவ்வளவு பெரிய தேவன் வராரு, பார்த்துட்டாங்க, மகத்துவம் தெரியுது. நீ அதே 4வது அதிகாரத்தில் வாசி, 4வது அதிகாரத்தில் என்ன எழுதி பாருங்க. நான் 36வது வசனத்திலிருந்து அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு ஆமென் அவர் படவில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி ஆமென் படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ஒரு நிமிஷம், இவ்வளவு பெரிய தேவன் காமிச்சிருக்காரு, அப்பத்தை பெற்று நான் பெரிய தேவன் காமிச்சிருக்காரு, இதை நீங்க செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ பிரச்சனை என்னன்னா, அவர் போட்டில் படுத்திருக்கிறாரு, சீசர்களும் இருக்காங்க, பயங்கர காற்றடிக்கி அலை மோதுது, சவுண்டு கேக்கு, இவங்க கண்ணால் பார்க்குறாங்க. ஆனால் அவர் தலையணை வச்சு படுத்திருக்கிறார். ஏன் படுத்திருக்காரு? அவங்க அதட்டி அதை நிப்பாட்டணும்னு நினைக்காரு. இந்த நீ மத்திய 17வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த பிசாசை துரத்த முடியாததுனால சீசர்களை கடிந்து கொள்வார். நான் எதுவரை உங்களோட நான் இருப்பேன், நீங்கள் கடிந்து கொட்டு அந்த பிசாசை துரத்த வேண்டாமான்னு சொல்லி ஆசுறாரு. அப்போ இங்கே வரும்போது என்ன, இவங்க இவ்வளோ மோதுது, இவங்க சாகக்கூடிய நிலைமைக்கு போகிறாங்க, பயத்தில் பயங்கர பயமாக இருக்காங்க. அப்பவும் படுத்திருக்காரு. ஏன் படுத்திருக்காருன்னா அடுத்த வசனம் சொல்லார் பாருங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, ஆமென், இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஆமென். ஏன் விசுவாசம் இல்லாம போயிட்டு? இது எதுக்கு? அங்க நீங்க அடக்கணும். உங்க வீட்டு காரியங்களை நீங்க வசனத்தை விசுவாசிச்சு செஞ்சு முடிக்கணும். ஒவ்வொரு காரியமும் நீங்க மாம்சத்தின் அடிப்படையில் அந்த அண்ணனை பார்த்துடலாமா, தம்பியை பார்த்துடலாமா, பணத்தினால ஜெயிச்சிடலாமா, படிச்ச அறிவினால ஜெயிச்சிடலாம்னா அநேகருடைய முயற்சி இதெல்லாம் தோத்து போவோம். இதுல உலகத்துல எல்லாமே வசனத்தை நம்பி தேவனை விசுவாசித்து காரியங்களை நடப்பிக்கணும். அதுல இந்த நீங்க மற்ற 17 பார்த்தீங்கன்னா, மாறுபாடு உள்ள சந்ததியை நான் எதுவரை உன்னோடு இருப்பான் ஆண்டவர் ஏசுறார். மாறுபாடு உள்ள சந்ததியை.
அப்போ நீங்கள் அவர் பயப்படாமல் இருக்கணும்னா ஆவிக்குரிய அல்லது அதிகாரத்தை பிரயோகம் பண்ணணும். அல்லேலூயா. உங்களுக்கு வீடு வேணுமா? விசுவாசத்தின் அடிப்படையில் தான். சமாதானம் வேணுமா? பரிசுத்தத்தின் அடிப்படையில் தான். உலகத்தில் பிசாசை ஜெயிக்கணுமா? ஆவியின் கனியின் அடிப்படையில் தான். இந்த அடிப்படையில் போனால் தான் நீங்கள் உலகத்தில் பயப்படாமல் வாழ முடியும். நீங்கள் மற்ற எல்லா காரியமும் உங்களுக்கு பயத்தை கொண்டு வந்துடும். பயம் தேவனால் வருகிறது இல்லை, பிசாசினால் வருகிறது. அல்லேலூயா. பயம் பயம் அநேகர் எவ்வளோ பெரிய பயம். எத்தனை பேர் என்கிட்ட சாட்சி சொல்லியிருக்காங்க. நான் ஊழியத்துக்கு போகிற இடத்துல சில தாய்மார்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஐயா யாரோ சொன்னாங்களே மனசில் வரமாட்டேங்குது, எங்கள் உள்ளே தான் இருக்கிறாங்க சிறையில். அல்லேலூயா. ஐயா என்னால் உறங்க விட முடியலையா, ராத்திரி படுத்தாலே பயமாக இருக்குயா, எனக்கு அப்படி பயமாக இருக்குயா, இப்படி என்கிட்ட சொல்கிறாங்க. சில ஆளுக்கு என்ன பயம் தெரியுமா? நான் செத்து போயிடுவேன்னா பயம். சில ஆளுக்கு என்ன வயிற்று வலி வந்துட்டாலும் கேன்சர் வந்துட்டோ, அதான் இருக்குமோ. இந்த மாய செல்வர் செல்லில் ஒன்று கூகுளில் அடித்து பார்த்துருவாங்க, கேன்சருக்கு என்னென்ன செய்யுது அறிகுறிகள். அதில் 2 இருந்தால் போதும், ஐயோ எனக்கு வந்துடுதோ. பயம் 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 பயம். நீ ஆவிக்குரிய தன்மைக்கு வராம, நீ பரிசுத்தத்தின் அடிப்படையில் வராம, ஆவியின் கனி கொடுக்கிற அடிப்படையில் வராம, தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்படாம, தேவனுக்கு பயந்து தேவ வழிகளில் நடக்காம, நீ இந்த பயத்திலிருந்து வெளியே வர முடியாது. ஒரு காலமும் பயத்திலிருந்து வெளியே வர முடியாது. நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானாலும் சரி, விசுவாசத்தின் அடிப்படையில் வர்ற ஆசீர்வாதத்தை தவிர எந்த உழைப்பினால் வருகிற எந்த ஆசீர்வாதமும் உங்களுக்கு பூர்ணப்படுவதில்லை. அதுக்காண்டி நீங்கள் உழைக்காமல் இருக்குன்னு சொல்லவே இல்லை. நீதி, நியாயம், அல்லது இதன் அடிப்படையில் உழைப்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த உழைப்பின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிற்கும். அதில் இல்லைன்னா அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யத்தை தவிர மற்ற எல்லாமே வேதனை தான். எல்லாம் வேதனை தான். நான் அப்படி சொன்ன மாதிரி உழைக்கிறவங்களுடைய தன்மைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கொடுமை, பயங்கர கொடுமை. விடிய காலத்திலிருந்து சாயங்காலம் வரையும் மூட்டை சமக்காமியா 6 மணிக்கு ஆனோன்னா அந்த ரூபாயை பூரா வாங்கிட்டு போய் குவார்டர் கடையில் கொடுத்துட்டு சாப்பிட்டு அம்பளை போயிடலாம். மறுநாள் விடிய காலம் டீ குடிக்க மற்றவன்ட்டு காக்கா 10 ரூபா இருக்கான்னு. இதுதான் வாழ்க்கை. அநேகருடைய தன்மை அநேகம். சில பெண்கள் இந்த உடுத்தியே காலி பண்ணிடுவாங்க. என்னது உடுத்தியே காலி பண்ணிடுவாங்க. சிலவங்க தின்னே காலி பண்ணிடுவாங்க. போஜன பிரியனா இருந்தால் அந்த நாக்கு ருசி கடுமையாக காக்கும். அல்லேலூயா. அதுக்கு மட்டும் அடிமையாக ஆயிடக்கூடாது. அல்லேலூயா. அதனால் இந்த 3 காரியங்களை, பயப்படாத காரியங்களை பார்த்துக்கிடுங்க. இந்த உலகத்தில் நீங்கள் பயப்படாமல் இருக்கணுமா? சிலுவை வழியாய் கிடைக்கிற அபிஷேகம், சிலுவை வழியாய் கிடைக்கிற பரிசுத்தம், சிலுவை வழியாய் கிடைக்கிற தேவ வல்லமை, மகிமை, பிரசன்னம், தேவனுக்கு பயப்படுற காரியங்கள் எல்லாமே சிலுவை வழியாய் வர்றது எல்லாமே இந்த உலகத்தை ஜெயிச்சிடும். உங்கள் ஆவியின் கனி ஒன்றுனால இந்த உலகத்தில் அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சிருவீங்க. ஒரு அன்பு, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இதில் உலகத்தை ஜெயிச்சிருவீங்க. உங்கள் முகத்தை தேடுவதற்கு காத்திருக்கும் மக்கள். நீங்கள் ஆவியின் கனிமத்தை கரெக்டாக வச்சுருங்க, எல்லாருமே நீங்கள் சாதகமாக முடியும். ஒரு பொம்பளை 2 நாள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசிச்சு. ஏன்னா எனக்கு உங்கள்கிட்ட பேசணும் போல தோணிக்கிட்டே இருக்காது, நான் பேசுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீ இயேசுவை போல மாறலை, இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறலை, வேத வசனத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை அமையலை, உங்கள் வாழ்க்கை ரொம்ப போராட்ட காலமாக தான் மாறும். அல்லேலூயா. ரொம்ப போராட்ட காலமாக தான் மாறும். நீ நீதி, மனத்தாழ்மை, சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம், அல்லேலூயா, சத்தியத்தின் பாதைகள், இதில் வாழ்ந்தீங்கன்னா அல்லேலூயா, ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால தான் நான் அதிகமான ஜெப வாழ்க்கையை கொண்டு வந்ததே அதான். இப்படியெல்லாம் ஜெபம் பண்ண 2 மணி நேரம் ஆயிடுது. சிலது இன்றைக்கி 1.25 மணி நேரம் ஆகிட்டு. நானும் வேகமாக முடிக்கணும் தான் பார்க்க 1.25 மணி நேரம் ஆகிட்டு. எத்தனை பேர் விடுதலை ஆகிறாங்க, அதுதான் நமக்கு முக்கியம். 1.25 நேரம் ஆவது இப்போ முக்கியம் கிடையாது. அதுலேயும் பாதி பேர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க.
யாரு போடுறவங்க பூரா சிரிக்காங்களா? நான் முடிச்ச பிறகு ஸ்டேட்டஸ் யாரெல்லாம் போட்டிருக்கான்னு பார்க்கேன். என்ன இந்த நிமிஷத்தை கழிச்சு பார்க்கேன். ஜெபம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது போட்டது தான் அதில் இருக்குது. இந்த செல்லில் இருக்கவங்களும் 2-3 பேர் போட்டிருக்கேங்க, நான் பார்த்துருக்கேன். எல்லாம் முடிஞ்ச பிறகு அதில் நிமிஷம் போட்டிருமா, இத்தனை நிமிஷத்துக்கு வேண்டி இந்த ஸ்டேட்டஸ் போட்டிருக்கு அப்படின்ட்டு. அந்த நிமிஷத்தை கழிச்சு பார்த்தோம்னா அங்கே ஜெப நேரத்தில் வருது. இவங்க ஆனால் இவங்க வேகத்தை வச்சாங்கன்னா வாசிக்காங்க, வேகத்தை வாசிக்காங்கன்னா வாசிக்காங்க, ஜெபம் பண்ணுறாங்கன்னா பண்ணுறாங்க, ஆனால் ஸ்டேட்டஸும் போட்டுறாங்க. அதுவும் சில ஆட்கள் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு ஸ்டேட்டஸ் யார் போட்டுக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் ஸ்டேட்டஸ் போட்டோம்னா போட்டு முடியறதுக்குள்ளே கொஞ்ச நேரம் பார்த்தா அங்கே ஒன்று பேர் சொல்லக்கூடாது, அந்த பேரும் வந்துடும். ரைட்டு, நீங்கள் நல்லா கட்டுக்கிடுங்க. திரும்பவும் சொல்லுவேன், உங்கள் இருதயத்தை மாத்திரம் சுத்தமாக காத்துக்கிட்டீங்கன்னா இந்த பூமியில் சமாதானமாக நீடிய சமாதானமாக விடுதலையாக பாதுகாப்பாக வாழலாம். உங்கள் இருதயம் ஒன்று, உங்கள் வாய் ஒன்று பேச ஆரம்பிச்சுட்டு உங்கள் வாழ்க்கை சோழி முடிஞ்சதுன்னு அர்த்தம். மறைமுகமான எந்த பாவமும் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அதுதான் நீங்கள் சாகக்கூடிய விஷமே அதுதான். உங்களுக்கு நோய் வரக்கூடிய விஷமே அதுதான். எங்கெல்லாம் व्यसனத்துக்கு மீறுறீங்களோ, எங்கெல்லாம் சட்டத்திட்டங்களுக்கு மீறுறீங்களோ, எங்கெல்லாம் நீதிக்கு மீறுறீங்களோ, அது உங்கள் சரீரத்தை கொல்லக்கூடிய பயங்கரமான ஆயுதம். யாரும் பார்க்கலையே, 4 செவருக்கு மத்தியில் என்ன தவறு பண்ணுறோம், அதுதான் உங்கள் சரீரத்தை பிக்கக்கூடிய காரியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருடைய மரணம் முள்படுகை, அநேகருடைய மரணம் புழுக்களால் அப்படியே பிச்சு தின்னது தான் அநேகருடைய வாழ்க்கையின் முடிவு. காரணம்னா வாழ்க்கையில் வாழும்போது ஆடாத ஆட்டங்கள், ஆனால் சாகும்போது முடிவு வந்த உடனே சாகும்போது எப்படி சாகுறாங்க தெரியுமா? கொடுமையாக சாகுறாங்க. அப்படியே 2 காருக்கு நடுவில் ஒருத்தர் நிப்பாட்டி நசுக்கணும் அப்படி இருக்கும். அப்படி செத்தவங்களாம் நிறைய பேர் உண்டு. அநீதியாக நடந்தவங்க அநேகர். போதும் எனக்கு சாவு வராதான்னு நினச்சவங்க எத்தனை பேர், சாவு வரட்டும் சாவை தேடினவங்க எத்தனை பேர். யாக்கோப்பு எப்படி சாகுதான் தெரியுமா? பிள்ளைகளை பூரா கூப்பிட்டு உட்கார வச்சு 12 பேரையும் கூப்பிட்டு, எப்பா நீ தண்ணீரை போல் தளிப்பினவன் மேன்மை அடைய மாட்டாய், நீ இப்போ கொடுமையின் கருவி, உன்கிட்ட ஒருத்தனும் சேராத, நீ கணிதரும் திராட்சை கொடி, இப்படிலாம் வாழ்வுங்கிற கடைசி வரை எல்லாத்தையும் சொல்லிட்டு கோவிலின் முனையில் சாய்ந்து தன் ஜீவனை விட்டான். எத்தனை 6 மாதமாக அவனை இப்போ டெட் பாடி கொண்டு போய் அடக்கம் பண்ணலை. 6 மாதமாக சுகந்த வாசனை காட்டி 6 மாதமாக சுமந்துட்டு போய் எகிப்துலேருந்து எங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க? கானான்ல கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. அவ்வளோ 6 மாதமாக சுகந்த வாசனைலாம் காட்டி கொண்டு போய் அடக்கம். அதுதான் ஏன் சாவு. அங்கே உட்காந்து பாடியை வச்சு கொஞ்ச நேரம் அழுதுட்டு அதுக்கப்புறம் தூக்கிட்டு வருவாங்க. அல்லேலூயா. வாழும்போதே சாகுறாங்க, அது ரொம்ப முக்கியம். உயிரோடு சாகுறாங்க ரொம்ப பேர். இது பூராமே சிலுவைக்கு மாறான காரியங்கள். அல்லேலூயா. ரைட் போட்டு இயேசுவின் நாமத்தினாலே. அதனால் நல்ல கேளுங்க, பயப்படாதீர்கள். சத்தியம் உங்களை தாங்கும். இந்த உலகத்தை தாங்குகிற வசனம் உங்களையும் தாங்கும். வசனத்தை மீறுகிற யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம வசனத்தை மீறாதீங்க, சட்டத்தை மீறாதீங்க, நீதியை மீறாதீங்க. 5 புலன்களையும் வேத வசனத்துக்குள் அடங்க. கண் பாவம் செய்துட்டா உடனே பரிசுத்தமாகுங்க. இருதயம் பாவம் செஞ்சுட்டா உடனே பரிசுத்தமாகுங்க. நீங்கள் ஆனால் சமாதானமாக வாழ்வீங்க. 5 புலனுக்கும் என்னைக்கு சட்டத்தை மீறுதோ உங்களுக்கு நெருக்கம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் பயந்து சாக வேண்டியது இருக்கும். அதனால் இதெல்லாம் காரியங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் மனங்கள் படுஞ்சோம்.